பொண்ணு பேர் டைரி எழுதிச்சுன்னா பார்க்குறேன். லைஃப்பில் வந்து நிறைய பேர் சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய விஷயத்த வந்து மிஸ் பண்ணுறாங்க. கலந்து எழுதிருக்காங்க. அது யார் பேலன்ஸ் தெரியல, அதை வச்சு என்ன பண்ணிட்டு என்ன இருக்கு போறா ப்ராப்ளம் வர போறா பாத்துடா. ஆள் என்ன பண்றதுன்னு தெரியலடா, பாத்து யாருன்னு செக் பண்ணி கொடுத்துருந்தா. சரியா, பெண்டல் இருக்கு, டைரி இருக்கு. டைரியில் என்ன எழுதிட்டு பார்ப்போம். எம்எஸ் குமார் டைரக்ஷன் போட்டிருக்கு. ஸ்டோரேஜ் எழுதி வச்சுட்டா பார்ப்போம். ஆமாடா, எது எது வச்சிருக்குடா. எழுதுன கலைஞம் எடுத்த படமும் பெண்டல் இருக்கு போல. பெண்டல் செக் பண்ணி பார்ப்போம்டா. இது இருக்கு போகுதுடா. ஆமாண்டா, ஏதோ ஸ்டோரியும் பிளஸ் மூவி எழுதுறதுல இது நம்ம டாப் பண்ணலாம். ஒரு பெண் ஒன்று கிடைச்சிருக்கு, அதில் ஒரு ஸ்டோரியும் வீடியோ இருக்கு, பார்க்கலாம். சரி, இது பாரு. சேவ் வாட்டர்னு ஒரு மூவி இருக்கு. அடுத்தது போதை. போதைங்கடா. தண்ணி 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 எல்லாமே கடைசியில் தண்ணியில் நம்ம சாப்பிடுவோம். இருக்குடா, டேஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கு. அது வீடியோ பிளே ஆகலடா. அது முதல் பிறந்தே இளங்கொடியே எனக்கெனவே கரம் விரித்தாய் என் வரமே மந்தார பூ போல
வெளிச்சம் காணுவே. 2 பொண்ணுங்களை அவங்க ஆஃபீஸ்க்கு ரோட்டில் நடந்து போயிட்டு பின்னாடி யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம். இந்த 2 பொண்ணுங்க திரும்பி பார்க்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லிட்டு என்ன தான் கூப்பிட்றான், அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு கேட்குது, நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்னை பார்க்க வந்தேன், அவன்கிட்ட பேசணும், ஸோ அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அந்த பையன், நான் லவ் பண்ணுறேன், நீ ஓகே சொன்னால் நம்ம லவ் பண்ணலாம், நீ யோசிச்சு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, அவங்க ஃப்ரெண்டு பேர் வைஷ்ணவி. ஸோ என் ஃப்ரெண்டு தான் அவன், என்னன்னு தெரியல, இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்க ஆஃபீஸில் போயிட்டாங்க. ஸோ காலையில் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறது வச்சுட்ருக்காங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக் ஆகிடுச்சு. வைஷ்ணவி வந்து அந்த பொண்ணு கேட்குது, என்ன ஒரு மாதிரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லுது, இல்லை அதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க, என்ன ஆன்சர் பண்ணலாம், ஓகே சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு 2 பேரும் வச்சு நிற்கிறாங்க. ஒர்க்கு கண்டினியூ ஆகுது. அவங்க ஃப்ரெண்டோட ப்ரப்போஸ் பண்ணதாக யோசிச்சுட்ருக்கேன். ஒரு வழியாக ஈவினிங் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு ஆஃபீஸ் விட்டு வெளியே வராங்க. யாரோ கூப்பிட்ற மாதிரி அப்படியே சவுண்டு. என்ன சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்த்தா இன்னொரு பையன் நிற்கிறான். என்னன்னு பார்த்தா இப்போவும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த பொண்ணு போய் கேட்குது, நீ என்ன ரெடி பண்ணுறா, நான் உன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறேன். சரி சொல்கிறான்ட்டு அந்த பொண்ணு கேட்க, எனக்கு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீ ஓகே சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ போய் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ யோசிச்சு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கிளம்பிட்டான். 2 பேரில் வந்து யாருக்கு ஓகே சொல்கிறது, யாருக்கு வேணாம்னு சொல்கிறது அந்த பொண்ணுக்கு புரியல. ஸோ அந்த பொண்ணு வைஷ்ணவி, நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு. என் பிரேம ஸ்டோரி அப்படி டைட்டில் வச்சுருக்காங்க. நெவர் லவ்ட் எனி ஒன் த வே ஐ லவ்ட் ஹர். என்ன டைட்டில் ஒன்றும் புரியலடா. உனக்கு புரியல? என்னென்ன தமிழா, பிரேமன்னா தெலுங்கு, ஸ்டோரி இங்கிலீஷில் 3 லாங்குவேஜ் கலந்து எழுதிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு இதே தான் யோசிச்சுட்டு இருக்கு, யாருக்கு ஓகே சொல்லலாம். அதனால் ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு. இப்போது அந்த பொண்ணு வைஷ்ணவிக்கு கால் பண்ணி இதுமாதிரி நான் மதிக்கு தான் ஓகே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போச்சு. உடனே வைஷ்ணவி கேட்குது, மதினா யார் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் வந்தான்ல அவன் பேர் தான் மதி, ஈவினிங் வந்தான்ல அவன் பேர் மதன், ஸோ நான் மதிக்கு தான் ஓகே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு. வைஷ்ணவி சூப்பர், ஓகே, ஸோ எதனால் நீ வந்து மதிக்கு ஓகே சொல்கிற, மதனை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி கேட்டுச்சு. ஸோ அப்போ அதுக்கு வந்து அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணிச்சு, என்ன அப்படின்னா 2 பேருமே நல்லா பசங்க, 2 பேருமே எனக்கு கேரிங்காக பார்த்துப்பாங்க, 2 பேருமே எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி எதுக்காக நான் மதியை சூஸ் பண்ணோம்னா, மதி வந்து என்னுடைய கொஞ்சம் ஹைட் அதிகம், மதன் வந்து என்னுடைய கொஞ்சம் ஹைட் கம்மி, நான் வந்து மதியை சூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வைஷ்ணவி கிட்ட சொல்லிச்சிருக்கேன். வைஷ்ணவி சரி ஓகே டிசிஷன் அதுதான்னா நீ தாராளமாக ஓகே சொல்லிக்கோ சொல்லிட்டு சரி 2 பேரும் பேசிட்டு ஓகே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு இடத்துல நீ இருந்தால் யார் சூஸ் பண்ணியிருப்ப? நான் கண்டிப்பாக ஹைட்டாக சூஸ் பண்ணியிருப்பேன். நீ இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பேன்? யாரும் ஹைட்டாக சூஸ் பண்ணி. நீ இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பேன்? இந்த உலகத்தில் நிறைய பேர் சின்ன வயசுல ஆசைப்பட்ட பெரிய வயசு மிஸ் பண்ணுறாங்க. நான் அவங்க நேட்டாக ஊர் பண்ணுறேன் பேத்திய மாதிரி. 7 days கழிச்சு நான் வந்து அந்த பொண்ணை போய் மீட் பண்ணேன். நான் வேறு இடத்துல கூட கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு. எதுவும் பேசலை, லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் மதன் வந்து அந்த பொண்ணை பார்க்கணும், பேசணும், அதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் எடுக்கலை. கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ட்ரெயினில் போகும்போது எதர்ச்சியாக மதன் வந்து வைஷ்ணவியை பார்த்தான். வைஷ்ணவியும் வந்து மதன்கிட்ட வந்து பேசிச்சு, உன்னை வந்து அவன் ரிஜெக்ட் பண்ணல, ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி கேட்டுச்சு மதன். வரத்துல கமிட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் அதுவும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொன்னான். அதுக்கு வைஷ்ணவி சொல்லுது, ஆக்சுவலி வந்து அன்றைக்கி ஈவினிங் நீ வந்து ப்ரப்போஸ் பண்ண, மார்னிங் வந்து வேற ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணான்,
உங்கள் 2 பேரில் வந்து யாருக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் யோசிச்சுட்டு இருந்தான். கடைசியாக வந்து மார்னிங் வந்தவனுக்கு தான் ஓகே சொன்னான். என்ன ரீசன் பார்த்தோன்னா, மார்னிங் வந்தவன் வந்து அவரோட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்காங்க. நீ கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம், என் ஸ்டேஷன் வரப்போகுது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சான். எடுத்து வச்சு ரிட்டன் வந்து வைஷ்ணவி கிட்டேன். வைஷ்ணவி, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவள் மட்டும் எனக்கு ஓகே சொல்லியிருந்தா நான் தொட்டு பேசக்கூடிய 2வது பொண்ணு எங்கள் பாப்பாவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் மதனோட லைஃப் அப்படியே கொஞ்சம் நாள் மூவ் ஆக ஆரம்பிச்சிது. மதனாங்க வீட்டில் மதனுக்கு வந்து கல்யாண விஷயமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து மதன் இல்லை, மேரேஜ்லாம் இப்போ வேணும், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே அவனால எதுவும் பண்ண முடியல. சரி அவன் ஓகே சொல்லிட்டான். பட் அவன் வீட்டில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொன்னான். என்னடா தெலுங்கு வச்சுருக்கு? அது ஒன்றும் இல்லைடா, இந்தியாவில் நிறைய பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க நேம் பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் நேம் போட்டுப்பாங்க. பட் எனக்கு ஒரு ஆசை, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா என்னுடைய பேர் பின்னாடி உன்னுடைய பேர் போட ஆசையாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்களா? அது என்ன கண்டிஷன்னா, நீங்கள் பொண்ணை பாருங்கள், நீங்கள் எந்த பொண்ணை பார்க்குறீங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் வந்து பொண்ணை நான் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி நான் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று என்கேஜ்மெண்ட் ரிங்கு போட்டதுக்கப்புறம் தான் நான் பார்ப்பேன். அப்படி இல்லையா மேரேஜ் ஹாலை நான் பார்த்துக்கிறேன், தாலி கட்டும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி வீட்டில் அவன் சும்மா தான் சொல்கிறான் போல, கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டானே பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி பொண்ணை பார்த்து வச்சு இப்போ வந்து பொண்ணாங்க வீட்டிலேருந்து பையன் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். அங்கே வந்து மதன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா பொண்ணோட பேர் என்ன அப்படின்ட்டு. அம்மாவும் சொல்கிறாங்க, ஸோ இதுதான்டா பொண்ணோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பையன் வீட்டிலேருந்து போயிட்டு பொண்ணை பார்க்கணும். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, மாரி நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகணும்டா, போய் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொண்ணு வீட்டுக்கு நான் வரேன், பொண்ணை நான் பார்க்கட்டும், அது நோ ப்ராப்ளம். பொண்ணு நான் பார்க்க மாட்டேன், பொண்ணு என்னோட வீட்டில் சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுங்க. அப்படி ஏதாவது பிளான் பண்ணிங்க அப்படின்னா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒன்று என்கேஜ்மெண்ட் ரிங் போகிறதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், இல்லை மேரேஜ் ஹாலில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். சரி அப்புறம் இவங்க பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. பொண்ணை வந்து பார்க்க வச்சாங்க பையனை. பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பையனை. சரி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பையன் வந்து பொண்ணை பார்க்கலையே, ஸோ அடுத்த ஒரு 1 வீக்கில் நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், பையனும் பொண்ணை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கழித்து என்கேஜ்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஃபைனலி என்கேஜ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு மதனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்போது மதனா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்டு, பொண்ணு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்டா, உங்களுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, மதனுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஃபைனலி என்கேஜ்மெண்ட் ரிங்கு மாட்டிக்க போகிற மூமெண்ட்டு. ஸோ அப்போ மதன் வந்து சொல்லிட்டான், என் கண்ணை வந்து லைஃப் ஃபுல் பண்ணுங்க, கண்ணை கட்டுங்க, நான் ரிங்கு போட்டதுக்கப்புறம் தான் நான் அந்த பொண்ணை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மதன் அவங்க ஃப்ரெண்ட்ஸு மதன் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆக்சுவலி பொண்ணு வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. இப்போ மதனும் போயிட்டான். போனதுக்கப்புறம் மதன்கிட்ட ரிங்கை கொடுக்குறாங்க. மதன் தான் ஃபஸ்ட்டு போட போகிறான். மதன் வந்து அந்த ரிங் எடுத்து பொண்ணோட ஃபிங்கரை டச் பண்ணி அந்த ரிங்கு போடுறான். மதன் அந்த பொண்ணோட ஃபிங்கரை டச் பண்ண உடனே பழக்கப்பட்ட அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு அவன் ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண இல்லையா, ஸோ அந்த ஞாபகம்லாம் வருது அவனுக்கு. அப்புறம் அந்த பொண்ணும் இவனுக்கு ரிங்கு போட்டாச்சு. இப்போ ஃபைனலி வந்து மதனோட கண்ணை கட்டியிருக்காங்க இல்லையா, ஸோ அது மதனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவன் பொறுமையாக அந்த கண்ணை ஓப்பன் பண்ணி பொறுமையாக அப்போசிட் இருக்கிற அந்த பொண்ணை பார்க்குறான். அப்படியே அவனுக்கு வந்து பிளட்டாக இருக்குது, ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் அவனுக்கு தெரியுது. இவனுக்கு என்ன பண்ணுறது ஒன்று புரியல. அப்படியே அப்புறம் மறுபடியும் கண்ணை மூடிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான். ஃபஸ்ட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு தான் ஆப்போசிட்லேயே இருக்கான். என்ன பண்ணுறது ஒன்று புரியுமா, டக்குன்னு அவன் ரூம் போயிட்டான். முன்னாடியே அவங்க அம்மா மதன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போன மதன் வந்து அவங்க அம்மாவை கேட்குறான், அம்மா பொண்ணோட பேர் என்னம்மா சொன்னாங்க, அன்றைக்கி வேறு ஏதாவது சொன்னீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா பொண்ணோட பேர் இதுதான், ஸோ அது ஷார்ட்டாக வந்து வீட்டில் வந்து சனமாக கூப்பிட்ற பேரா, அதுதான் நான் சொன்னேன். அதே மதன் கேட்குறான், பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கம்மா சொன்னேன், நீ கேட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன்டா பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அன்றைக்கி. இல்லை இப்போ போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான். அவங்க அம்மா வந்து எதுக்குடா இப்போ சொல்லிட்டு, இல்லை நீ போய் கேளு,
ஃப்ரெண்ட்ஸு கேட்டது எதுக்குடா அப்படி போய் கேட்க சொல்கிறா அப்படின்னு சொல்லி இல்லைடா அம்மா கேட்கட்டும் நீங்கள் போய் கூட போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அவங்க அம்மா போயிட்டு அந்த பொண்ணு போய் கேட்குறாங்க அம்மா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு பையனோட அம்மாவும் மதோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து மதன்கிட்ட சொல்கிறாங்க அவனுக்கு இஷ்டம் தான்டா ஓகே தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மதன் அம்மா கேட்குறாங்க அதெல்லாம் இது இல்லைம்மா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டே இருக்காங்க என்னடா என்ன சடனாக திடீர்னு ஸ்டேஜ் வந்து வந்துட்டே இப்போ வந்து அம்மாட்ட சொல்லி போயிட்டு இப்போ கேட்க சொல்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க கூட சொல்லியிருந்தார்ல ஒரு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க என்னை ரிஜெக்ட் பண்ண பொண்ணே அவங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கோடி வாசங்கள் என்னை தீண்டி போனாலும் உயிரை தீண்டாதும் வாசம் பூமி தீண்டாலும் தீராத ரயில் பாதை காதல் ஒன்றே அன்பே. உடனே மதன் என்ன பண்ணால் அவங்களோட ஃபோன் எடுத்து அந்த பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டெக்ஸ்ட் பண்ணி நம்ம இந்த மேரேஜ் ஒன்று நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பார்க்குறா பட் ரிப்ளை பண்ணவே இல்லை. இவனும் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கான் ரிப்ளை பண்ணவும் இல்லை எதுவும் பண்ணவே இல்லை. சார் அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட்டும் பிடிச்சி மாதம் ஃப்ரெண்ட்ஸாக அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்லேயும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவனும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கால் பண்ணிப்பாங்க கால் லிஃப்ட் பண்ணலாம் மெசேஜ் பண்ணால் மெசேஜ் ரிப்ளை வரல. நைட் ஆகிடுச்சு உனக்கு என்ன பண்ண தெரியல அதை தூங்கிட்டு மறுநாள் காலையில் நம்ம ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்திட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போகிறான். அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டோம்னா அந்த பொண்ணு வந்து வருது. அப்போ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான் இது மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு நான் மேரேஜ் நிறுத்திடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்காது இல்லையா நான் எங்கள் வீட்டில் சொல்லி நான் மேரேஜ் நிறுத்திடுறேன் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது உங்கள் வீட்டில் ஏதாவது கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த பொண்ணை கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு என்னன்னா மேரேஜ் நிப்பாட்ட அப்படிங்க ப்ளீஸ் மேரேஜ் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஆஃபீஸில் போயிடுச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதும் ஒன்றும் புரியல. உடனே நான் ஃபோன் எடுத்து வைஷ்ணவி கால் பண்ணான். வைஷ்ணவி கால் பண்ணி வைஷ்ணவி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்டான். எனக்கு தெரியும் அவன் சொன்னாடா இப்போனா அவங்க வீட்டில் ஏதாவது கட்டாயப்படுத்துகிறாங்க நான் வேணால் மேரேஜ் வேணால் நிறுத்திடுவேன் அவள் ஆல்ரெடி கமிட்டட் தானே அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து வைஷ்ணவிட்ட கேட்குறான். வைஷ்ணவி அதுக்கு சொல்கிற அந்த பையன் வந்து அவங்க மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன்டா. கொஞ்ச நாளே அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்போ நான் சொன்னேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் மதனை பார்த்து இதுமாரி நீ ரிஜெக்ட் பண்ண விஷயத்தை நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னான். அவள் வந்து எனக்கு ஓகே சொல்லியிருந்தா நான் தொட்டு பேசக்கூடிய ரெண்டாவது பொண்ணு எங்கள் பாப்பாவை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போது அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஓகே சொல்லியிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆன அப்பயே நான் வந்துட்டு வந்து பேச சொன்னேன். இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு போய் பேசினா அவன் ஏதாவது தப்பாக எடுத்துப்பான். அவன் லைஃப் அவன் வாழட்டும் இல்லையே மறுபடியும் அவன் லைஃபுக்குள்ளே நான் போக விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்புறம் சொன்னால் அவங்க வீட்லேயே வந்து மேரேஜ் இதுமாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது அவளும் வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியாக வந்து அந்த பையனே நீ தானே அவனுக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலி உங்கள் ஃபோட்டோ அவங்க வீட்டில் காமிச்சிருக்காங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசினான் இதுமாரி எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க ஆக்சுவலி வந்து ஃபோட்டோ பார்க்குறேன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ தான் நான் தான் சொன்னேன் கடவுள் உங்கள் 2 பேருக்கு ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு உங்கள் மேட்சிங் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ வேணான்னு சொல்லாங்க. இப்போ அவனுக்கு இது தெரிஞ்சதுன்னா எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டா அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டான் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் எப்படி அப்படின்னு ரொம்ப ஹெல்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலி வந்து அவருக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவள் தப்பாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டா அதை நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை நான் வைஷ்ணவி கட் பண்ணிட்டேன். மதருக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. மேரேஜை நடத்தலாமா வேணாமா வைஷ்ணவி என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த பொண்ணுனா மேரேஜ் நடக்கட்டும் எங்கள் வீட்டில் யாரும் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மதனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. மேரேஜ் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இவனும் அமைதியாக விட்டுட்டான். கொஞ்ச நாளில் மேரேஜும் நடந்துச்சு. அதுக்கப்புறமும் மதனும் அந்த பொண்ணும் அவ்வளோ அதிகமாக பேசிக்கிறது கிடையாது. இப்படி என்ன அப்படின்ற மாதிரி லைஃப் போயிட்டே இருந்தது. வாழ்க்கையில் எல்லாருமே ஒரே மாதிரி லைஃப் போகாதுல்ல அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு மேட்சுக்கு ஒன்று நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப க்ளோஸாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு அழகான பாப்பா. அவங்க லைஃப் இன்னும் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட் டின்னருக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. நைட் டின்னருக்கு போனாங்க. டின்னருக்கு போய்ட்டு நல்லா சாப்பிட்டு சரி கல்வியை வரலாம் பிளான் பண்ணும்போது அப்புறம் அந்த பொண்ணு சொன்னான் நான் வாஷ்ரூம் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் அவங்க பாப்பா கூட உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். அப்போது பக்கத்தில் ஒரு 2 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏதோ சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. மதனும் அவங்க கூட என்ன டிஸ்கஷன் சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்தான். வந்துட்டு அதில் ஒரு பொண்ணுக்கிட்ட நான் உங்களை லவ் பண்ணுறேன் நீ யோசிச்சு சொல்லு நீ ஓகே சொல்லணும்னா நம்ம லவ் பண்ணலாம் நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டாவது ஒரு பையன் வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ ஓகே சொன்னால் நான் வீட்டில் வந்து பேசுகிறேன், நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் போயிட்டான். மதன் அவன் பாப்பா கூட விளையாட்டு அந்த சீன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ அந்த 2 பொண்ணும் சீரியஸ் டிஸ்கஷன் இருக்காங்க, யாருக்கு ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 2 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கேட்குது, நீ யாருக்கு இப்போ ஓகே சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்குது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு என்னவோ ஃபஸ்ட்டில் வந்தாங்க விஜய், அவனுக்கு தான் ஓகே சொல்லலான்னு இருக்கேன், செகண்டாக வந்தாங்க தமிழ், அவனை ரிஜெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. மகன் என்ன பண்ணான், பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே அந்த டேபிளுக்கு போனான். அந்த டேபிள் போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, சாரி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஸோ நான் பக்கத்து டேபிள் தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் எதிர்ச்சியாக. ஸோ அப்போ தான் ஒரு 2 ப்ரப்போசல் பார்த்தேன். ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். லைஃப்பில் வந்து நிறைய பேர் சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய விஷயத்த வந்து மிஸ் பண்ணுறவங்க. இது அப்புறம் உங்களுக்கு தெரியும்? லவ்வை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு, வெயிட்டு, மணி இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்துட்டு 2 பேரில் யார் ஓகே சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க, அது ரொம்ப இஷ்டம். பட் இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் ஓகே சொன்னால் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொன்னான். 2வது வந்தால் வந்து நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ஓகே சொன்னால் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து பேசணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. லவ்வுக்கு அப்புறம் மேரேஜ் இருக்குமா இருக்காதான்னு நம்மளால் ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட சொல்ல முடியாது. பட் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நாளாச்சும் கம்பல்சரி லவ் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு டிசிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டேன்னா. அப்போ முதல்ல அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, இங்கே என்னடா பண்ணுற கமலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க பாப்பாவை கூப்பிட்டு போக ஆரம்பித்தான். இந்த பொண்ணு அவன் ஃபேமிலியை பார்த்துட்டு ஃபோன் எடுத்து தமிழுக்கு கால் பண்ணி தமிழ் நீ எங்கள் வீட்டில் வந்து பேசு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஹாப்பியாக ஃபோனை கட் பண்ணிச்சு. சூப்பர்ல, நல்லா ட்ரெஸ் இருக்கான். சார் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாரு, அவனுக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன். என் டிசைன்டா இது சென்ட் பண்ணுறேன், சென்ட் பண்ணிருக்கா. வீடியோ முடிச்சிருக்கியா? சரி பார்க்குறேன். பார்த்து ஏய், ஐயோ வீடியோ வேறு லெவலில் இருக்குடாப்பா, செம்மையாக இருக்குடா. இந்த வீடியோ டிசைன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கடா. மூணு லாங்குவேஜ்லேயும் கலந்து டைட்டில் வச்சுருக்கான். அந்த பொண்ணுக்காக 3 லாங்குவேஜ் கவிதை எழுதியிருக்கான். சந்தோஷமாக இருக்கிற இடத்துல கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, சோகமாக இருக்கிற இடத்துல பிளாக் பண்ணியிருக்காங்க. 5 வகையான டெக்ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கான், 5 வகையான கலர் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கான். இதில் பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா அந்த பொண்ணோட பேர் மட்டும் ஹை பண்ணி வச்சுருக்கான். அந்த பொண்ணோட பேர் நமக்கு தெரியணும்னா அந்த டிசைனர் வந்து தான் சொல்லணும். அந்த பொண்ணு பேர் டைரி எழுதிச்சுன்னா பாருங்கள். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எம்எஸ் குமார் எனக்கு டவுட், எனக்கு அந்த பொண்ணு பேர் மட்டும் தெரியணும். என்னோட முடிவு அவரோட ஆரம்பம். அங்கே கையன் காட்டா அவங்க பேர் தெரியணும்னா இந்த டைரியை நீங்கள் படிக்கணும்.